கடலூர் கூத்தப்பாக்கம் ஸ்ரீ ராகவேந்திரா கோவில் மிருத்திகை பிருந்தாவனத்தில் இன்று உலக நன்மை வேண்டி ஸ்ரீ கோடி காயத்ரி ஜபம் 30க்கும் மேற்பட்ட வேத அந்தணர்கள் பங்கேற்று யாகம் வளர்த்து 1,00,000 காயத்ரி ஜபம் செய்தனர். சுமார் 30க்கும் மேற்பட்ட அந்தணர்கள் பங்கேற்று ஸ்ரீ காயத்ரி ஜபம் செய்தனர். மேலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த காயத்ரி ஜப ஹோமம் உலக நன்மை வேண்டியும் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி இந்த காயத்ரி ஜப ஹோமம் நடைபெற்றதாக கூறினார். கூத்தப்பாக்கத்தில் நாங்கள் ஒரு கோடி காயத்ரி ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். இது இந்த காயத்ரி ஜபமானது உலக அமைதிக்காகவும் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் தான் இது நாங்கள் நடத்துகிறோம். இது தொடர்ந்து நடந்துன்னு வரணும். 25 வருஷமாக பண்ணிட்டு வரோம். இப்போ தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான பெருநலமாமுலையம்மன் சமேத மகாலிங்க சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தை சுற்றிலும் 4 திசைகளிலும் சிவத்தலங்கள், 4 வீதிகளிலும் சிவன் கோவில்களுக்கு நடுநாயகமாக இத்தலம் அமைக்கப்பட்டுள்ளதால் இது பஞ்சலிங்க தலம் என்ற பெருமை பெற்றதாகும். இத்தலத்தில் சந்திரன், விநாயக பெருமான், அம்பிகை, அகத்திய முனிவர் உள்ளிட்ட முனிவர்களுக்கும் இறைவன் ஜோதி வடிவமாகவும் ஏகநாயக வடிவமாகவும் காட்சியளித்துள்ளார். வரகுண பாண்டியன் இத்தலத்திற்கு வந்து வழிபாடு செய்து சென்ற பின்னர்தான் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்றான். இத்தலத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் தனித்தனியே ஆடல் வெள்ளான் மண்டபத்தில் உள்ளது. இது காசிக்கு நிகரான தலமாகும் என வரலாறு கூறுகிறது. இத்தலத்தை பட்டினத்தார், அருணகிரிநாதர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் உள்ளிட்ட பல அடியார்கள் போற்றி பாடியுள்ளனர். மேலும் இது பத்திரகிரியார் முத்தி பெற்ற தலமாகும். 1755ஆம் ஆண்டு முதல் இத்தலத்தில் கார்த்திகை நிறைவு சோமாவரத்தில் லட்ச தீபம் ஏற்றும் வைபவம் நடந்து வருகிறது. வரலாறு இதனை நினைவுபடுத்தும் வகையில் விளக்குடன் கூடிய பாவை சிலை இத்தலத்தில் அமைந்துள்ளது. இத்தகைய சிறப்பு பெற்ற சைவ திருத்தலத்தில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு இவ்விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் பல்வேறு அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்ச்சியான 9ஆம் நாளான இன்று விநாயகர், முருகன், மகாலிங்கம் சுவாமி, ஸ்ரீ பிரகத் சுந்தர குஜாம்பிகை, சண்டீஸ்கரர் என பஞ்சமூர்த்திகள் தனித்தனி தேரில் எழுந்தருளி 5 திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர். முக்கிய நிகழ்ச்சியான நாளை காவிரி கரையில் தைப்பூசம் தீர்த்தவாரி நடைபெறுகிறது. தேரோட்டத்தை முன்னிட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தைப்பூசத்தை ஒட்டி புகழ்பெற்ற முருகன் கோவில்களில் தைப்பூசம் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச திருநாளில் இதுவரை காணாத வகையில் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் உள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், ராஜபாளையம் மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கடந்த 2 நாட்களாகவே பாத யாத்திரையாக வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் பக்தர்கள் 3 அடி முதல் 22 அடி வரையிலான அழகு வேல் குத்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா பக்தி கோஷம் முழங்கவும் பக்தி பாடல்களுக்கு ஆடியும் உற்சாகமாக பாத யாத்திரையாக வந்து பக்தி பரவசம் அடைந்தனர். மேலும் சில பக்தர்கள் அங்கு பிரதட்சணம் செய்தும் வேண்டுதல் நிறைவேற்றினர். தைப்பூசத்தை முன்னிட்டு கோவிலில் இன்று அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 5 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறுகிறது. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி சுமார் 7 மணி நேரம் வலையிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து காலை சுவாமி அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று கடலில் புனித நீராடும் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் விரைவாக தரிசனம் செய்யும் வகையில் அடையாள அட்டை அணிவிக்கப்பட்டு தனி வரிசையில் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக நாளை 170
சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் திருநெல்வேலி சாலையில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தலைமையில் சுமார் 750க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தைப்பூசம் நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து குவிந்து வருவதால் திருச்செந்தூர் பகுதி முழுவதும் திருவிழா கோலம் போன்று காட்சியளிக்கிறது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே நந்திமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள இடைக்கையனார் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை மங்கள இசையுடன் அனுக்ஞை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், வாசு சாந்தி, கணபதி ஹோமம், மிருத்சங்கிரகணத்துடன் முதல் கால பூஜை ஆரம்பமாகி மகாதீபாரதனை காட்டப்பட்டு சக்தி அழைத்தலுடன் நிறைவு பெற்றது. மாலை அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பாலங்காரம், கலாகர்ஷனம், கடஸ்தாபனத்துடன் இரண்டாம் கால பூஜை ஆரம்பமாகி பூர்ணாகதியுடன் மகாதீபாரதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 3ஆம் கால யாக பூஜை தொடங்கி பிரம்மசுத்தி, நாடி சந்தானம், கோபூஜை நடந்து மகா பூர்ணாகதி அடைந்து மகாதீபாரதனை காட்டப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க இடைக்கையனார் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உப தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், பாலமுருகன், முனியப்பர், கருப்பசாமி உள்ளிட்ட பரிவார தேவதைகள் மற்றும் மூலவர் சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் நந்திமங்கலம், வடகரை சுற்றுவட்டார கிராம பொதுமக்கள் மற்றும் குலதெய்வ குடும்பத்தினர், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை நந்திமங்கலம், வடகரை கிராம பொதுமக்கள் மற்றும் குலதெய்வ குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். நாமக்கல் அருகே உள்ள ரெட்டிப்பட்டி அடுத்து கூலிப்பட்டி மலை மீது கந்தகிரி பழனியாண்டவர் கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூசத்தையொட்டி திருத்தேர் திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தைப்பூச விழா தொடங்கியது. தொடர்ந்து பூத வாகனம், ஆட்டுக்கிடா, மயில் வாகனம், காமதேனு, ரிஷபம், யானை போன்ற வாகனங்களில் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கூலிப்பட்டி மலையை சுற்றி நடைபெற்றது. இதையொட்டி நேற்று காலை சுவாமி தேருக்கு எழுந்துள்ளினார். தொடர்ந்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டு நேற்று மாலை கூலிப்பட்டி மலையில் உள்ள கிரிவல பாதையில் தேரோட்டம் நிகழ்ச்சி தொடங்கியது. இந்நிகழ்வினை மாநிலங்களவை MP KN ராஜேஷ்குமார் துவக்கி வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து தேரினை வடம்பிடித்து இழுத்தனர். நெய்வேலி வட்டம் 5 அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்காம வேலவன் ஆலயத்தில் ஸ்ரீசக்கர பஞ்சலோக சரவணபவ கவசம் பதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெய்வேலி NLC மின்துறை இயக்குனர் வெங்கடாச்சலம் தலைமை தாங்கினார். முருகப்பா நிறுவன இயக்குனர் சிவகுமார் ஆறுமுகம் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் கணபதி ஹோமம், பரிவார தேவதா ஹோமம், ஸ்ரீ சுப்பிரமணிய மூலமந்திர ஹோமம், நவசிரக ஹோமம், பூர்ணாகதி, பாலாபிஷேகமும் கலசபிஷேகமும் மகாதீபாராதனையும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் ஸ்ரீசக்கர பஞ்சலோக சரவணபவ கவசம் பதித்தல் நிகழ்ச்சி பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒன்றிய செயலாளர் தங்கபாண்டியன், நெய்வேலி NLC உயர் அதிகாரிகள், NLC ஊழியர்கள், நெய்வேலியை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற புவரி அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவிலில் வங்க கடற்கரையில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் கடம்பக்கொடியின் அடிப்பகுதியில் சுயம்புவாக வழிபட்டவர். இத்திருக்கோவிலில் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி, மனோன்மணி அம்பாள் அருள்பாலித்து வருகின்றனர். இங்கு பக்தர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கடலிலிருந்து பெட்டி மண் சுமந்து கரையில் கொட்டுகின்றனர். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சுவாமி அம்பாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி
வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் திருவிழாவான இன்று அதிகாலை 4 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி அபிஷேகம், உதய மார்த்தாண்ட பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலிலிருந்து விநாயகர், சுவாமி சந்திரசேகரர் மற்றும் ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் மேல தாளங்கள் முழங்க தேருக்கு புறப்பாடு கண்டருளினர். ஸ்ரீ விநாயகர், சண்டிகேஸ்வரர் சிறிய தேரிலும், சுவாமி சந்திரசேகரர் உடனுரை ஸ்ரீ மனோன்மணி அம்பாள் பெரிய தேரிலும் எழுந்தருளினர். தேரில் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த சுவாமி சந்திரசேகரர், ஸ்ரீ மனோன்மணி அம்பாளுக்கு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் சிவசிவ அரஹர மகாதேவா என பக்தர்கள் கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். முன்னதாக விநாயகர் தேரை பெண்கள் முதலில் இழுத்து செல்ல, பின்னால் பெரிய தேர் அசைந்தபடி ரத வீதிகளில் பக்தர்கள் சூழ சென்றது. தேரோட்டம் நிலையம் வந்து நிறைவடைந்ததும் தீர்த்தவாரி நடைபெற்றது. விழா நிறைவாக நாளை இரவு தெப்ப திருவிழா நடக்கிறது. ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை தர்மகர்த்தா ராதாகிருஷ்ணன் செய்திருந்தார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள், அகத்தியர் லோப முத்ரை அஸ்திர தேவர், அஸ்திர தேவி, சண்டிகேஸ்வரர், தாமிரபரணி, அன்னை கூங்கலிய நாயனார் என படை பரிவாரங்களுடன் சுவாமி நெல்லையப்பர் கோவிலிலிருந்து சிறப்பு அலங்காரத்தில் பஞ்சவர்ண கேடயத்தில் எழுந்தருளி நெல்லை சந்திப்பு, சிந்து, பூந்துரை தைப்பூச தீர்த்தவாரி மண்டபத்திற்கு வந்தடைந்தனர். தொடர்ந்து தைப்பூச மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு யாகமும் நடைபெற்றது. பின்னர் சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு பால், மஞ்சள், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அஸ்திர தேவர் மற்றும் அஸ்திர தேவியை மேலத்தாளம் முழங்க ஊர்வலமாக தாமிரபரணி நதிக்கரைக்கு எடுத்து சென்று தாமிரபரணி நதிக்கு பல்வேறு அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் அஸ்திர தேவர் மற்றும் அஸ்திர தேவியுடன் தாமிரபரணியில் புனித நீராடி வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சுவாமி நெல்லையப்பர், காந்திமதி அம்பாளுக்கு மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பண்ருட்டி அருகே அழகர்சாமி சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள பெரிய காட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அழகர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக தொடர்ந்து மங்கள இசை, கணபதி பூஜை, கோபூஜை, தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்று பின்னர் 3 நாட்களாக 4 கால பூஜைகள் நடைபெற்ற யாகசாலையிலிருந்து கடம் புறப்பாடாகி 25 அடி உயரமுள்ள யானை வாகனத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க கோவில் விமானம் கோபுர கலசத்துக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் அழகர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகமும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரி ஆதிவராகநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஆலயத்தில் திருத்தேர் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ வெற்றி வேலாயுத சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்து திருத்தேரில் அமர்ந்தார். பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு திருப்புகழ் பாராயணம் குழுவினரின் திருப்புகழ் பாராயணத்துடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷம் முழங்க பக்தர்கள் தேரை வடம்பிடித்தெழுத்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தனர். முன்னதாக ஆலயத்தில் உள்ள மூலவருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசித்து பிரசாதம் பெற்று சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு ஆலய அருட்பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உயிர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்யம் போதித்து மனித வாழ்வியலுக்கு நெறிமுறைகள் வகுத்து திரு அருட்பிரகாச வள்ளலார் என அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகளின் 155வது ஜோதி தரிசனம் அவரது பிறந்த இடமான புவனகிரி அருகே உள்ள மருதூர் கிராமத்தில் நடைபெற்றது.
நேற்று காலை ஆலய வளாகத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவில் வள்ளலாருக்கு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 155வது ஜோதி தரிசன வழிபாடு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. ஜோதி தரிசனத்தை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வருகை புரிந்த வள்ளலார் பக்தர்கள் ஜோதி வடிவில் காட்சியளித்து ராமலிங்க சுவாமிகளை வழிபட்டு சென்றனர். வருகை புரிந்த பக்தர்களுக்கு ஆலய வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் தெரிவிக்கும் போது, வள்ளலாரின் உயிர் கொல்லாமை கடைபிடிப்பது மற்றும் அவர்களது வாழ்வில் வள்ளலார் நிகழ்த்திய அற்புதங்கள் மற்றும் அவரது அருமை பெருமைகளை எடுத்துரைத்தனர். ஐயா 155வது ஆண்டு பிறந்த விழாவுக்கு வருகை தரும் அனைவருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. மற்ற கடவுள்களை விட மனித ரூபத்தில் பிறந்து இங்கே உள்ள மக்கள் மூதாதையர்கள்லாம் கண்கூட பார்த்த ஒரு தெய்வம் என்னன்னாக்கா அருட்பெரும் ஜோதி ராமலிங்க அடிகள் மட்டும்தான். வேற கடவுள்களுக்கெல்லாம் ஒரு ஆதாரங்களோ அல்லது ஒரு பூர்வீக இடமோ இல்லை. ஐயாவுக்கு மட்டும்தான் அந்த பூர்வீக பிறந்த இடம் இன்னமும் இருக்குது. அடுத்தது வந்துங்க, எல்லா நல்லவர்களே வல்லவர்கள் பொல்லாதவர்கள் எல்லாரையும் வரவேற்று எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறது வந்து ஐயா வள்ளல் பெருமாள் மட்டும்தான். வேற கடவுளெல்லாம் வேறுபடுத்தி பார்க்குற ஒரு சூழ்நிலை. வள்ளலார் மட்டும் யாராக இருந்தாலும் வசித்தவங்க, அவர் திருடராக இருந்தாலும் சரி அல்லது நல்லவர்களாக இருந்தாலும் வேறுபாடு இன்றி அனைவரும் சாப்பிடலாம், அனைவரும் பசியாறலாம் அப்படின்ற நோக்கத்தோட இந்த வள்ளலார் வெளியெங்கும் மாநிலம் எங்கும் இந்த வருடத்துல ஃபர்ஸ்ட் தான் வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்ற இடத்துல வருஷம் வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ஒரு 4-5 வருஷமா வரோங்க. அதுக்கு முன்னாடி எங்க மாமியார்லாம் அவரோட தீவிர பக்தர். அவங்க எப்பவுமே வருஷம் வருவாங்க. நாங்க எங்களால வர முடியல. இப்ப அவங்க ஆசையை இது பண்ணணும், நிறைவேற்றணுன்றதுனால நாங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு காட்சி தந்திருக்கிறாரு. இந்த வாட்டியும் நாங்க அவ்வளவு கிட்ட பார்த்தோம். அவர் அந்த ஜோதியிலேயே அவர் உருவத்தை நாங்க அனுபவிச்சேன். அந்த உருவத்தை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இங்க வந்துட்டு போறது. அவரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவரோட கொள்கை எல்லாரும் கடைபிடிக்கணும். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. சரஸ்வதிங்க, பெங்களூர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் அமைந்துள்ளது. இங்கு முருகன் வள்ளி தெய்வானையுடன் மயில் வடிவ மலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதம் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 4 மணியளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு வள்ளி தெய்வானை சமைத்து முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 16 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகமும் காலை 6 மணிக்கு 1008 சங்கு அபிஷேகமும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முருகன் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தைப்பூசத்தை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி காவடி எடுத்தும் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலமாக வந்தும் மொட்டை அடித்தும் முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதில் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டு சிவஞான பாளைய சுவாமிகள் செய்திருந்தார். இதேபோல் செஞ்சி கிருஷ்ணபாபுரம் கொத்தமங்கலம் சாலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு 108 திரவிய அபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த முதலியார் குப்பத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கும் அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு கங்கையம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதி செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பாடு செய்து ஆலயம் வலம் வந்து அருள்மிகு கங்கையம்மன் அருள்மிகு மாரியம்மன் ஆலயத்திற்கு
புனித நீர் எடுத்து வரப்பட்டு தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மன், அருள்மிகு கங்கையம்மன் ஆகிய மூலவர்கள் உட்பட விநாயகர், முருகப்பெருமான் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை திமுக பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறிய வள்ளலார் வடலூரில் சத்தியஞான சபையை 1872ஆம் ஆண்டு நிறுவினார். அன்றைய தினம் முதல் ஜோதி தரிசனத்தையும் தானே முன்னின்று தொடங்கி வைத்தார். அன்று முதல் வடலூர் சத்தியஞான சபையில் தை மாத பூச நட்சத்திர நாளன்று ஜோதி தரிசன பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 155வது ஜோதி தரிசன பெருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் முக்கிய நிகழ்வான ஜோதி தரிசன பெருவிழாவை தொடர்ந்து நேற்று காலை 6 மணிக்கு முதல் கால ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது கருப்பு, நீலம், பச்சை, செம்மை, பொன்மை, வெண்மை, கலப்பு திரை ஆகிய 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. அப்போது அங்கு குவிந்திருந்த சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி என்று வள்ளலாரின் மகா மந்திரத்தை உச்சரித்தவாறு ஜோதி தரிசனத்தை இருக்கை குப்பி வணங்கினர். தொடர்ந்து காலை 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணி ஆகிய 6 முறை ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இதேபோல் தொடர்ந்து இன்று அதிகாலை 5:30 மணிக்கும் ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. ஜோதி தரிசன விழாவை காண தமிழகம் மட்டுமன்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் குவிந்தனர். இந்த தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 1700க்கும் மேற்பட்ட போலீசார், ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறை சார்பில் பல இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க பொதுமக்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில் துறை சார்பில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு வள்ளலார் தெய்வ நிலையா வளாகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களுக்கு சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி வள்ளலார் சித்தி பெற்று மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் திரு அறை தரிசனம் காண்பிக்கப்பட உள்ளது. ஆண்டுதோறும் விசேஷமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடக்கூடிய திருவிழாக்களில் ஒன்று தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தினமும் இரவு 7 மணி அளவில் முத்துக்குமார சுவாமி, வெள்ளிமயில், தங்கமயில், வெள்ளி ஆட்டுக்கிடா, வெள்ளி யானை உள்ளிட்ட சப்பரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருந்தார். முக்கிய நிகழ்வான நேற்று முன்தினம் மாலை பெரியநாயகி அம்மன் கோவிலில் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம், அதனைத் தொடர்ந்து வெள்ளி ரதத்தில் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. நேற்று அதிகாலை 4 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் மலைக்கோவிலுக்கு அனுமதிக்கப்பட்டனர். மலை அடிவாரத்தில் பால் காவடி, மயில் காவடி, இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து மேளதாளத்துடன் காவடி ஆட்டமாடி உற்சாகமாக தைப்பூச திருவிழாவை கொண்டாடி வருகின்றனர். தைப்பூச திருவிழா நேற்று அதிகாலை சண்முக நதி, இடும்பன்குளம் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானை வணங்கியும் கைகளில் சூடமேற்றியும் அரகுரா அரகுரா என்ற கோஷத்துடன் வழிபட்டு சென்றனர். மேலும் ஆண்களும் பெண்களும் முருகன் பக்தி பாடல்களை பாடியபடி கிரிவலம் வந்து மலை மீது சுவாமி தரிசனம் செய்ய சென்றனர். பக்தர்களின் கூட்டம் அதிகமாக உள்ளதால் சுவாமி தரிசனத்திற்கு மலை மீது செல்லக்கூடிய பாதை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டது. பக்தர்களின் கூட்டத்தை போலீசார் தடுப்புகள் ஏற்படுத்தி 500 பக்தர்களாக பிரித்து அனுப்பி வைத்தனர். யானை பாதை வழியாக தரிசனத்திற்கு பக்தர்கள் மேலே அனுமதிக்கப்பட்டு தரிசனம் முடிந்த பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி செல்லும் வகையில் ஏற்பாடு செய்துள்ளனர். மலை மீது பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் உள்ளதால் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். மேலும் மலைப்பாதையில் நடைபெறக்கூடிய தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் ஆங்காங்கே காத்திருக்கின்றனர். திருவிழாவிற்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகம் செய்துள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ள நிலையில்
பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்வதற்காக பழனியிலிருந்து தமிழகம் முழுவதும் 500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சிறப்பு யாகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு லட்சுமி நரசிம்ம மகா சுதர்சன யாகம் நடைபெற்றது. முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், துர்க்கை லட்சுமி சரஸ்வதி மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து 1008 தாமரை மலர்களால் பௌர்ணமி ராஜஸ்ரீ யாகம் நடைபெற்று பூர்ணாகதிக்கு பிறகு கடம் புறப்பாடு செய்யப்பட்டு பின்னர் திரௌபதி அம்மனுக்கு பூஜை செய்து பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் ஆர்வத்துடன் வந்து திரௌபதி அம்மனை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக கமிட்டி சார்பாக செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே பழமை வாய்ந்த ஈச்சமலை மகாலட்சுமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் நேற்று தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் அமர்ந்திருக்கும் உற்சவர் சண்முகநாதருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு வஸ்திரம் கட்டி வண்ணமலர் மாலைகளால் அலங்கரிக்க தூபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவருக்கு மகா தீபாராதனை மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சவரை வழிபட்டு சென்றனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. ஊர்கோவிலான பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் முன்னதாக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக தேரேறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மாலை 4 மணி அளவில் துவங்கிய தேரோட்டம் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து திருத்தேரை இழுத்தனர். வள்ளி தெய்வானை சமேதராக தேரில் எழுந்தருளிய அருள்மிகு முத்துக்குமார சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேரோட்டத்தில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, அரசு அதிகாரிகள், பழனி நகர முக்கிய பிரமுகர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி இரவு தெப்ப தேரோட்டமும் தொடர்ந்து கொடியிறக்க நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவடைகிறது. தைப்பூசத்தை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து 5 மணி நேரம் வரை காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.